பைபிள்ல பாத்தீங்கன்னா ஏகப்பட்ட வார்த்தை இருக்கு. பயப்படாதன்னு பாத்தீங்கன்னா ஒரு 130 வார்த்தை கிட்ட இருக்கு. பயம் இல்ல, பயம் அப்படின்னு பல வார்த்தைகள் இருக்கு. ஆகவே நான் உங்களுக்கு என்ன சொல்ல வரேன்னா 364 நாளும் நீங்க என்ன சொல்ல வேண்டியது அவசியம் இல்ல, பயப்படாத. அப்ப என்ன ஆவி இருக்கு உங்களுக்குள்ள? என்ன அர்த்தம்? காலையிலே வந்து பயப்படாதரா அப்படின்னா என்ன அர்த்தம்? காலையிலே உனக்குள்ள என்ன வந்துருச்சு? இப்போ புரியுதுங்களா உங்களுக்கு? அல்லேலூயா. பாருங்க, ஒரு வசனத்தை வாசிங்க. தூதன் வந்து தானியேல் கிட்ட சொல்லும் போது 10ஆம் அதிகாரம் தானியேல் 10, 12, 19 வாசிங்களேன், வேகமா வாசிங்க. தானியேலே பயப்படாது. பாருங்க, இங்க தூதனும் வந்து தானியேல் கிட்ட என்ன சொன்னா, தானியேலே நீ என்ன பண்ணாத. தானியேல் யாருங்க? 3 வேளை செபிக்கிறவரு. சிங்க கெபிக்க கூட அவர் என்ன பண்ண மாட்டாரு, அப்படிதான் சொல்லுது பைபிள். ஆனா தூதன் வந்து என்ன சொல்றான்? சிங்க கெபில போட்ட போது தானியேலுக்கு என்ன இருந்திருக்கும்? ஆமாவா இல்லீங்களா? சிங்க கெபில போட்டா நம்ம பயப்பட மாட்டோம்னு சொல்ல முடியுமா? சிம்சோன் சிங்கத்தின் வாயை கிழிச்சான். இப்போ ஒரு சிங்கம் வரட்டும், சர்ச்சு காலி இன்னைக்கு. ஒரு ஆமென் சொல்ல மாட்டீங்களா? வார்த்தையை நீங்க எப்படி நம்பணும்னு கேட்டீங்கன்னா, சிங்கமோல பிரச்சனை வந்தாலும் கர்த்தர் நம்மை காப்பாற்ற உண்மையுள்ளவராய் இருப்பார். அல்லேலூயா சொல்ல மாட்டீங்களா? அப்போ இந்த போராட்டத்துக்கெல்லாம் ஒரு முடிவு என்னன்னு கேட்டீங்கன்னா, தேவன் நம்மை பயப்படாதான்னு சொல்லிட்டா நான் பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை. அதுதான் கர்த்தருடைய வாக்குத்தத்தம். நிறைய இடத்துல சொல்லுங்க,